ஜெய் சார், நீங்கள் வந்து எனக்கும் சிஎம்க்கும் ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன அவ்வளோ பேர் அப்பா டாக்கரான்னு கேட்குறேன் நான். நீ என்ன அவ்வளோ பேர் அப்பா டாக்கரா? நீ மட்டும்தான் வந்து தமிழ்நாடு அரசியலில் இருக்கிற மாதிரியும், தமிழ்நாடு தான் நீ தான் தமிழ்நாடுன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற. அப்போ வந்து எடப்பாடிலாம், அதுக்கப்புறம் ராமதாஸ் ஐயா, அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள், இவங்கெல்லாம் என்ன இங்கே நான் இது பண்ணிகிட்ருக்காங்களா? புல்லு புண்ணிகிட்டா இருக்காங்க. இன்னமும் நீ மட்டும்தான் அரசியல் வந்து கற்றுக்கின மாதிரியும், நீ மட்டும்தான் அரசியலை முன்னெடுத்து நடக்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்க. உன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அதை நாங்கள் வந்து மறுக்கலை. என்ன கூட்டம் அது? எக்ஸாம் வேணாம், உன்னை பார்க்க வரோன்னு சொல்லுது ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் என் புள்ள போனாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்க வரோன்னு சொல்லுது ஒரு கூட்டம். என் குழந்தைக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்க வருதுன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்க வரும்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு தருதலையான ஒரு கூட்டத்தை வச்சுன்னுக்கிற நீ தப்பான அரசியலை முன்னெடுக்கிற. ஆனால் அது உன்னை தான் காவு வாங்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை தான் காவு வாங்குமே தவிர வேறு யாருமே காவு வாங்காது. ஏற்கனவே நீ வாங்கிட்ட, 41 பேரை சாவச்சிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பேர், மொத்தம் 50 பேர்கிட்ட செத்துருக்காங்க உன்னால். ஒரு கூட்டம் போடுறல்ல, வேலூரில் ஒரு கூட்டம் போடுறல்ல, தனக்காக தன் கட்சிக்காக வந்தவங்க இவங்க வந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 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 ஆறுதலாக, ஒரு மௌன அஞ்சலி, ஒரு 2 நிமிஷம் ஒரு இரங்கல் எதுவும் கிடையாது. எவன் செத்தா உன்னா, எவன் செத்தா நான், கொஞ்ச நாச்சும் உனக்கு மனசாட்சி இருக்குதாயா? உனக்கு 50 பேர்கிட்ட சாவு அடிச்சுட்டு போயிட்டு மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுற, அப்புறம் இங்கே வந்து 2வது ஆனிவர்சரியில் போயிட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்க. மனுஷன், ஒரு பேசிக் மனுஷன் வந்து டான்ஸ் ஆடுவானாயா? சொல்லியா?